சொல்லனா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் என்னை கடவுள் கூட கைவிட்டு விட்டார் என நீ கூறி புலம்பிக் கொண்டிருப்பது என் காதில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது. பலர் முன் நீ அவமானப்பட்ட காலங்கள் எல்லாம் கடந்து விட்டது. இனி வரும் காலங்கள் உனக்கு சொர்க்க பூமியை காட்டும் காலமாகத்தான் அமையப் போகிறது. அதற்காகத்தான் உன்னை இவ்வளவு நாளும் பயிற்றுவித்துக் கொண்டிருந்தேன். பலர் உன்னை கேலி செய்திருப்பார்கள், புண்படும்படியாக பேசியிருக்கின்றார்கள். பல இடங்களில் உன்னை அவமானப்படுத்தி மீண்டும் உன் இல்லத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஏனெனில் உனக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஒன்றை தர இருக்கின்றேன். அதனால்தான் பல துன்பங்களையும் நீ பொறுத்து கொள்ளும் அளவிற்கு உனக்கு மனவலிமையை கொடுப்பதற்காகத்தான் இத்தனை துன்பங்களையும் உனக்கு மீண்டும் மீண்டும் நான் கொடுத்தேன். அத்தனை துன்பங்களையும் நீ தாங்கிக் கொண்டு இருந்தாயல்லவா? அதற்கான பலனைத்தான் இப்பொழுது உனக்கு அள்ளி வழங்கப் போகின்றேன். உன்முன்னே வாழ்ந்து கொண்டிருந்த சிலர் இப்பொழுது நல்ல உயர்ச்சியை பெற்றிருப்பதை கண்டிருப்பாய். ஆயினும் நீ கலக்கம் கொள்ள தேவையில்லை. ஏனெனில் நான் உன்னை உலக மகா செல்வந்தனாக மாற்றப் போகின்றேன். அதற்காகத்தான் இவ்வளவு காலமும் உனக்கு ஏதோ ஒரு துன்பத்தை வழங்கி கொண்டிருந்தேன். துன்பத்திலும் நீ சில நேரங்களில் என்னை நினைத்து இன்பம் கொள்ளும் அளவிற்கு நான் சிற்சில இன்பங்களை உனக்கு தந்தேன் அல்லவா? நீ இப்பொழுது எண்ணிக்கொண்டிருப்பாய், நான் குடிசை வீட்டில் தான் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எப்பொழுது எனக்கு விடிவு காலம் வரும் என்று. ஆனால் இப்பொழுது நான் கூறுகின்றேன், மிக விரைவில் உனக்கு பொக்கிஷம் கிடைக்கப் போகின்றது. நீ அதனை கொண்டு நீ திருப்திகரமாக வாழ முடியும். நீ மட்டுமல்ல, உன் தலைமுறையும் வாழும் அளவிற்கு உனக்கு செல்வந்த பலத்தை தருவேன். இப்பொழுதெல்லாம் நீ எங்கு சென்றாலும் கூனி குறுகி சிறு தயக்கத்துடன் தான் செல்கின்றாய். அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும். நீ இத்தனை துன்பங்களை அனுபவித்த பொழுதும் நான் உன்னை கைவிடவில்லை. உன் நாளாந்த வாழ்க்கையை நான் நகர்த்தி கொண்டுதான் இருந்தேன். உன்னை நானே இவ்வளவு காலமும் பயிற்றுவித்துக் கொண்டிருந்தேன். என்னிடம் பயிற்சி பெற்ற நீ இப்பொழுது உயர்ந்தவனாக மாறப்போகிறாய். அதன் காரணமாகத்தான் உனக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கப் போகின்றேன். அந்த செல்வத்தை உனக்கு மட்டுமல்ல பலருக்கும் பயனுள்ளதாக நீ பயன்படுத்த வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் இவ்வளவு காலமும் உன்னை தயார்படுத்தினேன். உன் வாழ்க்கை பயணத்தை எண்ணி நீ அழுது புலம்பியதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆயினும் நான் அப்பொழுது உனக்கு செல்வத்தை வழங்கியிருந்தால் நீ இருமாப்பு கொண்டு அதை நீ எடுத்த இடத்திலேயே அழித்து விட்டிருப்பாய். எனவேதான் நான் உன்னை அந்த இடத்திலிருந்து மீட்டெடுத்து இப்பொழுது உயர்நிலைக்கு கொண்டு வர இருக்கின்றேன். இனி வரும் காலங்களில் நீ யாரையும் எண்ணி தயக்கம் கொள்ள தேவையில்லை. நீ எந்த இடத்திற்கு சென்றாலும் செல்வந்தனாகத்தான் செல்வாய். எந்த இடத்திற்கு சென்றாலும் மதிப்பும் மரியாதையும் மிக்கவனாகத்தான் செல்வாய். நீ பலர் முன்னே கைகட்டி நின்றாய் அல்லவா? இப்பொழுது உன்னை கண்டு பலர் கைகட்டி நிற்கும் காலம் வரும். அது மிக விரைவில் நடக்கும். நான் கூறியது பொய் என்று நினைக்காதே. இது நிச்சயம் நடந்தே தீரும். ஏனெனில் எனது உறுதி வாக்காக இது அமைந்து கொள்கின்றது. உனக்காக நான் சொல்லிய அனைத்து வாக்குகளும் நடந்தே தீரும். இது எனது சத்திய வாக்காக எடுத்துக்கொண்டு நீ உன் பாதையில் நகர்ந்து கொண்டே இரு. உனக்கு உரிய காலத்தில் நான் அனைத்தையும் வழங்குவேன்.